நாடு முழுவதும் உள்ள 807 அரசு கட்டிடங்கள் மலேசிய நாடாளுமன்றம் உட்பட 7.657 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மின்னழுத்த அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் அறிவித்தார். இதன் வாயிலாக மின்சார கட்டணத்தில் ஆண்டுக்கு 48 மில்லியன் ரிங்கிட் சேமிக்கப்படும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டிடத்தில் உள்ள 1.5 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பு மட்டும் ஆண்டுக்கு 1 மில்லியன் ரிங்கிட் சேமிக்கும் என்றும் 1465 மெட்ரிக் டன்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திறன் கொண்ட சூரிய மின்சக்தி அமைப்பை நிறுவிய உலகிலேயே மிக சில நாடாளுமன்ற கட்டிடங்களில் இதுவும் ஒன்று. கூடுதலாக 11,000க்கும் மேற்பட்ட வணிக மற்றும் தொழில்துறை கட்டிடங்களும் இதுபோன்ற அமைப்புகளை நிறுவியுள்ளன. இது கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரிங்கிட் மின்சார சேமிப்புக்கு வழிவகுத்துள்ளது என்றும் ஃபடிலா கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.